from Agni Defense Academy SSC Constable GD 2023 ரெக்ரூட்மென்ட்ல ரிட்டன்ல குவாலிஃபைட் ஆகி அடுத்து பிசிக்கலுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. சோ அத பத்தி இந்த வீடியோல கிளியரா பாத்துறலாம். சோ அதுக்கு முன்னதாக 2025 ரெக்ரூட்மென்ட் வரப்போகின்ற SSC Constable GD ரெக்ரூட்மென்ட் தேர்வு நீங்க எழுத போற கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. சோ நீங்க ஒரே முயற்சியில யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு உங்களோட லட்சிய கனவை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோர் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, உங்களை 100% வெற்றி அடைய செய்யறேன். இந்த வீடியோல ஆல்ரெடி 2023ல வெளியான நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட 24/11/2023 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அந்த செலக்ஷன்ல கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. சோ எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததா ஷார்ட் லிஸ்ட் ஆகி பிசிக்கலுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் பிசிக்கல் வந்து பார்த்தா அப்படின்னா வைக்கப்படல. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா சிபிடி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் அதுல குவாலிஃபைட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் பிசிக்கல் டெஸ்டும் அது முடிச்சு அதுல குவாலிஃபைட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்ததா டாக்குமெண்டேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். சோ அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபைனல் மெரிட் போவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்ல சம் ஃபால்ட்ஸ்ல ரிஜெக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் ரீஎம்இ அட்டெண்ட் பண்ணி ஃபைனல் வருவாங்க. இப்படிதான் ப்ராசஸ் இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் இப்ப சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் எப்பயுமே பார்த்தோம்னா சிபிடி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. சிபிடி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதை முடிச்ச உடனே பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தோம்னா வித்தின் டேல இல்ல வித்தின் ஹவர்ஸ்ல, அதாவது ஒரு 18 மணி நேரம் 24 மணி நேரத்துக்குள்ள அடுத்ததான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனும் மெடிக்கல் டெஸ்டும் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராசஸ் கண்டினியூட்டியா நடக்க போகுது. சோ சிமிலர்லி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கண்டக்ட் பண்ணப்பட போகுது இந்த செலக்ஷன். காரணம் என்ன, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பண்ணிருக்கலாம்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல ஒரு செலக்ஷன் நடத்தி முடிக்க 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படின்றப்ப வருஷம் ஆட்கள் வந்து பார்த்தா அப்படின்னா பாராமிலிட்டரியில இருந்து கிட்டத்தட்ட 10,000 to 20,000 ரேஞ்ச்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த வேக்கண்ட ஒரு தடவை ஃபுல் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. இப்படியே ஒரு செலக்ஷன் நடந்து முடிச்சு ஆள் உள்ள போக 1.5 வருஷம் அப்படின்னா ஒரு 2 செலக்ஷன் முடியறதுக்குள்ள 3 வருஷம் இடைவெளி ஆகுது. அதனாலதான் பார்த்தா அப்படின்னா 50,000 60,000 அப்படின்னு சொல்லி வேகன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இருந்தாலும் இந்த செலக்ஷன் குயிக்கா முடிஞ்சிச்சு அப்படின்னா வருடம் ஒரு 20,000 கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தா அப்படின்னா துணை ராணுவத்துல ஓப்பனிங்ஸ் இருக்கும். சோ நல்ல ஒரு ஸ்கீம் தான், கரெக்டான டயத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க இதுல மெயினா பிசிக்கல் போக வேண்டியவங்க பண்ணது என்ன விஷயம் அப்படின்னா பிசிக்கலை 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணா கிளியர் பண்ணலாம். இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. சோ வித்தின் ஒரு 2 வீக்ஸ் பிராக்டிஸ் பண்ணாலே போதும், 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்ததான் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க உங்களோட 10th சர்டிபிகேட், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டியில ஓபிசி, ஆதார் கார்டு, அடுத்ததா அவங்க கேட்டிருக்க போட்டோ காப்பீஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா கொண்டு போனோம். ஒரு டாக்குமெண்ட் மிஸ் மேட்ச் ஆனாலோ இல்ல ஃபேக்கா இருந்தாலோ இல்ல கொண்டு போகல அப்படின்னாலோ உங்களை வந்து அப்படியே பார்த்தோன்னா இது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி ஜெனரல்ல ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இல்ல வேற ஏதாவது 10th மார்க் ஷீட் இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் முக்கிய டாக்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணி அதை வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படின்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட் என்ன அப்படின்னா பிசிக்கலுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒண்ணு. சோ டாக்குமெண்ட்டை குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இருந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. இன்னும் பிசிக்கலுக்கு ரெடி ஆகல அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சோ இதுக்கு அடுத்ததான் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோல கொடுத்துறேன். சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சோ தொடர்ந்து உங்களுக்கான டீடைல்ஸ் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழியா வந்துகிட்டே இருக்கும். சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது போல முக்கிய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.